மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். ஆக்சுவலாக நானும் பார்க்குறேன் நிறைய பேர் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப என்னை பற்றி தெரியாதவர்கள்லாம் என்னை பற்றி இன்டர்வியூ கொடுக்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா செலிப்ரிட்டி திவாகர் இவருக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க, என்ன சில பேர் ஒருமையில் இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, எங்களெல்லாம் நாங்கள் வந்து 11 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம், 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மட்டையானவங்கன்னா ஃப்ளாப் ஆனவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, தோல்வி அடைஞ்சவங்கலாம் நிறைய பேர் நிறைய இடங்களில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நடிப்பு என்பது ஒரு திறமையான கலை. ஓகேங்களா? நடிக்கிறதுக்கு வந்து 10 வருஷம் படிச்சிருக்கணும், 15 வருஷம் நீ ஃபீல்டில் இருந்திருக்கணும், 20 வருஷத்தில் ஃபீல்டில் இருந்திருக்கும், ஆக்டிங் கிளாஸ் கண்டிப்பாக போயிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சட்ட விதிகளுமே கிடையாது. நடிப்பு என்பது ஒரு திறமை. ஓகேங்களா? அது இயற்கையாகவே உங்கள் ரத்தத்தில் கலந்துருக்கணும். எனக்கு கலந்துருக்கு. ஓகேங்களா? என்னோட பல்வி பருவத்திலேயே நான் ஒரு சிறந்த நடிகர். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரகஸ்பதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பை பற்றி ஒழுங்காக புரியாமலும் புரிதல் இல்லாமலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் மக்கள் ரசிக்கப்படலை. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? அந்த காலத்தில் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆகணும். ஆடிஷன் அட்டன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிக்கிற திறமை இருந்தும் வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வெளியில் காட்ட முடியாமலே போயிட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டங்களில் என்ன நடக்குதுன்னா, நிறைய திறமை வாய்ந்தவர்கள் சமுதாய ஊடகங்கள் வழியாக அவங்களோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டுறாங்க. இது நிறைய டைரக்டர் கண்ணில் பட்டு ஓகேங்களா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டுட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்தவங்களாம் அந்த மாதிரி சொல்கிறது ஓகே. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆபாசமாக அசிங்கமாக பேசி அந்த மாதிரி நபர்களும் சொல்கிறது ஓகே. நான் என்ன பண்ணேங்க, என் நடிப்பு திறமையை மட்டும் தான் காமிச்சேன், நான் நல்லா நடிப்பேன்னு சொன்னேன். அதனால தான் நிறைய டைரக்டர்களே எனக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்னன்னா போட்டியே இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படம் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதவங்க, டிவியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வித்தியாசமான நடிப்பு கிடையாது, அவங்கள மக்களுக்கு பிடிக்கல. அதனால தான் டிவி சேனல்கள் படம் நடிக்கிறவங்க ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க நடந்த விஷயம். அவங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலியமாக திறமையை காமிச்சு வர்றாங்க இல்லையா, அந்த நபர்களை போட்டியின் மூலமாக எதிர்கொண்டு ஜெயிச்சு போய் திரைப்படங்களாக வாய்ப்பு தேடலாம். ஓகேங்களா? நிறைய இன்ஸ்டாகிராமில் அவங்க திறமையை காட்டலாம், வீடியோ போடலாம். அந்த வீடியோவை பார்த்து மக்கள் அட்ராக்ட் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிவியில் நியூஸ் பார்க்குறது ஒரு காலம். ஓகேங்களா? டிவியில் நியூஸ் பார்க்குறது ஒரு காலம், டிவியில் சீரியல் பார்க்குறது ஒரு காலம். அந்த காலமெல்லாம் மலையேறி போய் இன்ஸ்டாகிராம் தான் உலகம் அப்படின்னு இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்ஸ்டாவில் தான் அதிக இளைஞர்கள் யூஸ் பண்ணுறாங்க. எந்த நியூஸாக இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் செய்திகளாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ யாரும் யூடியூப் அதிகம் பயன்படுத்தலை, ஃபேஸ்புக் பயன்படுத்தலை. அதிகமாக பயன்படுத்துகிற ஒரே ஆப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமில் அதிக மக்கள் கூடும் இடம். ஈவன் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட இன்ஸ்டாகிராமில் 24 மணி நேரம் மூழ்கி இருக்காங்க. காரணம் இல்லாமல் கிடையாது, மக்கள் அதிகமாக கூடும் இடம், அவங்களோட திறமைகளை அதிகமாக காட்டக்கூடிய இடம் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் ஜெயிச்சார், அவருக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணி தான் சக்தி வாய்ந்த ஆளுங்கட்சியை வீழ்த்திட்டு அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் ஏன் திவாகருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம். என்னோட திறமையை காமிச்சு மக்களை கவர்ந்து இழுத்துட்டேன். நான் வந்து எனக்கு பின்னாடி எடிட்டர் கிடையாது, எனக்கு வீடியோ எடுக்க ஆள் கிடையாது. ஓகேங்களா? என்னோட சுய முயற்சியினால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் ஆபாசம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பொறாமப்பட்டுட்டு நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன். கொஞ்ச நாள் டிவி ப்ரோக்ராம் வந்திருப்பாங்க, அதில் ஓரங்கட்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் ஆபாச படங்களில் நடித்து ஃபெயிலியர் ஆனவங்க, அவங்கெல்லாம் அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாராட்டுற மாதிரி, இப்போ விஜய் டிவியில் கலைவாணன் சார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரன் நான் வந்து திறமல்லேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா 50 படங்களை நடிச்சிருக்க டயலாக், ஒரு 50 பட டயலாக்கை வந்து பேசியே பிக் பாஸ் ஹவுஸில் 60 நாள் இருந்துட்டான் அப்படின்னு கலைவாணன் சார் சொன்னார். அதை கேட்டுட்டு வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சார், கலைவாணன் சார், நான் பேசிக்காக ஒரு டாக்டர். ஓகேங்களா? பள்ளியில இருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய ஒரு நபர்.
ஓகேங்களா. நிறைய மார்க் எல்லா பாடங்கள்லையும் 100னா 100க்கு மேலே 90% மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். காலேஜ்லேயும் ஒரு 5 வருஷம் படிப்பு பிசியோதெரப்பி டாக்டர் ஆகி வெளியில் வந்திருக்கோம். 12th முடிச்சுட்டு 5 வருஷம் தொழில் படிப்பு படித்த ஒரு ப்ரொஃபஷனல். எங்களுக்கு பட டயலாக் பேசுறதுலாம் கஷ்டமா? ஏற்கனவே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் வந்துங்க, அதாவது டிவியில் நடக்கிற மாதிரி இதில் மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது. நான் படித்த பள்ளி மதுரை சென்ட் மேரிஸ். ஓகேங்களா, ஒரு குருகுல கல்வி மாதிரி. யார் ஒருவன் பள்ளியாச்சா ஸ்கூலான நாடகம் நடிச்சா இலக்காரமாக படிச்சானோ அந்த ஸ்கூல் தான் நிறைய மாணவர்களை மருத்துவர்களாக உருவிருக்கு. அந்த ஸ்கூல் தான் நிறைய பேரை வழக்கறிஞர்களாக உருவாக்கியிருக்கு. அந்த ஸ்கூல் தான் நிறைய பேர் பட டைரக்டர்களையும் சினிமாவையும் உருவாக்கியிருக்கு. எங்கள் மதுரை சென்ட் மேரிஸோட காலேஜ் தான் சென்னை லோயலா காலேஜ். நம்ம தளபதியே லோயலா காலேஜில் படித்தவங்க தான். நிறைய சினிமா பிரபலங்கள் லோயலா காலேஜில் படித்து தான் நீங்கள் வந்தீங்க. ஸோ பள்ளியிலேயே நானாக சொந்தமாக கதை எழுதி நிறைய பேரை நடிக்க வச்சு நானும் நடிச்சு பல பரிசுகளை வென்றவன். அதனால் டயலாக் பேசுகிறது எனக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. நல்லா படிக்கிறவங்க, ஓகேங்களா, ஈஸியாக ஒரு டயலாக்கை கேப்சர் பண்ணி டக்குன்னு நடிக்கிறவங்க. ப்ரெஸ் மீட்னா ஏகப்பட்ட பேர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. டக்குன்னு மைக்க பிடிச்சி டக்குன்னு கருத்துக்களில் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆள். பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். நானும் காலேஜில் வந்து மேடை ஏறினா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க 5 ஓடிடுவாங்க. வந்துட்டானா இவன் தான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரிலாம் எந்திரிச்சு ஓடினவங்களாம் உண்டு தெரியுங்களா? ஆனால் யூஜி படிக்கிறப்பயே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னை பற்றி பயப்படுவாங்க. பேச்சு போட்டி வந்துட்டானா அப்போ இவன் தான் ஃபஸ்ட்டு, நம்ம அவுட்டு. ஓகேங்களா, என்னமா பேசுகிறாங்கப்பா. ஒரு ஆள் என்னன்னா திறமையே இல்லைன்றாங்க. இல்லை, இவர்கிட்ட திறமை இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 10-15 படங்களோட ரீல்ஸ் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த பட டயலாக்லாம் பேசுனால ஓரளவு திறமை இருக்குது. அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் எனக்கு வருது. ஓகேங்களா. ஸோ மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஆக்டிங் கிளாஸ் தேவையில்ல, கூத்து பற்ற தேவை கிடையாது. உங்களுக்கு ரத்தத்திலே நடிப்புன்ற திறமை. ஒரு சிலருக்கு படிப்புன்றதை வந்து எப்படி கலை சரஸ்வதாய் கலையோ அது மாதிரி தான் நடிப்புன்றது ஒரு கலை. அது வந்து உங்கள் ரத்தத்திலே ஊறி இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் நல்லா நடிக்க தெரிய ஆரம்பித்தா உங்களுக்கு ஆக்டிங் கிளாஸ் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய நடிகர் ஆகிடலாம். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நடிகர் தனுஷ் அண்ணா. ஆக்டிங் கிளாஸ் போகலை, டான்ஸ் கிளாஸ் போகலை, சிறந்த நடிகர். ஓகேங்களா, ஃபைட்டு கிளாஸ் போகலை, ஏன்னா அது தேவை கிடையாது. ஓகேங்களா, அது இருந்தால் தான் நீ நடிகன் ஆகணும் அப்படின்ற சட்டமும் கிடையாது. நிறைய பேர் நாங்கள் 15 வருஷம் ஆகிட்டோம்னா 15 வருஷம் ஆகி எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக வேஸ்ட்டு, நீங்கள் ஃபீல்ட் அவுட்டு, இந்த ஃபீல்ட் அவுட்டே போங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு திறமை இல்லை, உங்கள் திறமையாக மக்கள் ரசிக்கலாம் தான் அர்த்தம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கிடையாது. நீங்கள் டைரக்டர்ஸோ டிவி சேனல்ஸோ ஏன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்களா? ஓகேங்களா, டிவியை கூட யாரும் பார்க்குறதில்ல, யூடியூப் பார்க்குறதில்ல. அதிகமாக வந்து மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம் தான் வாட்ச் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மக்களை வச்சு டிவிக்கு ஆடியன்ஸை சேர்க்குறாங்க. இதுதான் உண்மை. இதுதான் மக்கள் சுவாரஸ்யமாகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை எத்தனை பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க? எத்தனை பேர்? எல்லாரும் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரே இடம் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சுக்கிறாம அதே மாதிரி போட்டிகளை எதிர்கொள்ள நடுங்குறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன மாதிரி மருத்துவர் வந்து படிக்கிறோம், கிளினிக்கு, வீடு, நாங்கள் அப்படியே ப்ராக்டிக்ஸில் இருந்துட்டோம். ஓகேங்களா. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலியமாக எங்களோட திறமையை வெளிப்படுத்தின உடனே இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 5 படம் நடிச்சிட்டேன். பிக் பாஸ் முன்னாடி பிக் பாஸ் போயிட்டு என்னோட லெவலே மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு திறமையான நபர்களை எதிர்கொள்ள பயமாக இருக்காங்க. அவங்க வாயில தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு பயப்படுறாங்களே தவிர இவங்க எப்படி மக்களை கவர்ந்து இழுத்தாங்க. இப்போ திவாகர் இருந்தானா இவன் ஆபாசம் பேசலை. எனக்குள்ள பப்ளிசிட்டியை பயன்படுத்தி நான் எந்த ஒரு விளம்பரமும் பண்ணலங்க. பிக் பாஸ் ஹவுஸில் நான் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்த நபருக்கு எல்லா காசையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு பெய்டு கொலாபரேஷன் பிடிக்காது. ஓகேங்களா. ஸோ நேர்மையாக இருக்கேன். சரி, இந்த பையன் நேர்மையாக இருக்கானே, அப்போ இவனை எப்படி மக்கள் ரசிக்கிறாங்க, இவருக்கு பின்னாடி எப்படி இவ்வளோ கூட்டம் சேருது அப்படின்னு தெரிஞ்சு அதை போட்டியாக எடுத்து அதுக்கான ஹோம் ஒர்க்கை யாருமே பண்ணலை. இவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, நீங்கள்லாம் ஃபீல்டு அவுட்டுங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். என்னை பற்றி லேட்டஸ்ட்டாக அந்த குக்கித் கோமாளி இன்டர்வியூ கொடுத்து பிரச்சனையில் நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நானும் பார்த்துட்டேன். அது எல்லாமே ஃபீல்ட் அவுட்டான கேஸு. நல்லா திறமையாக ஃபீல்டில் இருக்கிற யாரும் இந்த மாதிரி பேசுகிறது கிடையாது. ஓகேங்களா. அப்படியே ஒரு சில பேர் நல்ல ஃபீல்டில் நல்லவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க போட்டியில் பொறாமையிலே பயத்தில் பேசுகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமுன்றாங்க. அது உண்மைதான். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக் பாஸில் வந்து பெருசாக சினிமா துறையில் சாதிக்கலை அப்படின்னா அது எல்லாரும் மாதிரியும் திவாகர் கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரம் இருக்கணும், கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி பேசுகிற நபர்கள்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு நீங்கள் யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறனால உங்களுக்கு ஃபேமோ இதோ வரப்போகிறது கிடையாது. உங்களை யாரும் பார்க்க போகிறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை, உங்களுக்குன்னு ஒரு நடிப்பு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சமுதாய ஊடகங்கள் கிடையாது, போட்டி கிடையாது. ஓகேங்களா.
சினிமா மட்டும் வாழ்க்கை அப்படின்னு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா அங்கே போட்டி கம்மியாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு 15 பேர் ஆடிஷன் வரானா அவங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படி கிடையாது. ஓகேங்களா, சமுதாய ஊடகங்கள் வழியாக நிறைய பேர் திறமைகளை காட்டுறாங்க. நீ 15 வருஷமா ஃபீல்டில் இருக்கிறத விட புதுசாக வந்த திவாகரை ரசிக்கிறாங்க. அவர்கிட்ட என்னமோ இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் உண்மை. அவங்கக்கிட்ட என்னமோ இருக்கு. ஸோ இதை பற்றி முறையான புரிதல் இல்லாமல் நிறைய பேர் ஓகேங்களா, ஐயோ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களே வாயை வயிற்றுல அடித்து அவங்க கடைசி முடிய ஃபீல்ட் அவுட் ஆகி ஓரமாக உட்காந்து அப்படியே முதல கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, ஸோ திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நடிப்பு திறமை நடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் முக்கியமே தவிர எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு திறமை தான் முக்கியம். அந்த நடிப்பு திறமை இயற்கையாகவே ரத்தத்தில் ஊறி இருக்கணும். அது சில பேருக்கு ஆக்டிங் கிளாஸ் போகாமலே நல்லா நடிப்பாங்க. ஓகேங்களா, திறமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு குரல் வளம் இருக்கும், அவங்களுக்கு நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்கும், நடிப்பு திறமை இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்களை எல்லாரும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனசு இருக்கணும், சுத்தமான மனசு இருக்கணும். அப்போ இறைவன் நிறைய விஷயங்களை அள்ளி கொடுப்பாரு. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஆளுங்க போயிட்டாங்க, இவனுக்கு நடிக்க தெரியல, அவங்களுக்கு நடிக்க தெரியுது இப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம், 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். 20 வருஷமாக ஃபீல்டில் இருந்து நீங்கள் என்னதை சாதிச்சிங்க? 20 வருஷமாக ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு தானே வாய்ப்பு கிடைக்கணும். உங்களுக்கு ஏன் வாய்ப்பு நிராகரிக்கப்படுதுன்னு உங்களுக்கு புரியலையா? இவங்களை மக்களுக்கு பிடிக்கல, இவங்களை மக்கள் ரசனைப்படலை. ஓகேங்களா, ஒரு வித்தியாசமாக ஒரு புதுசாக வர்றவங்களோட அவங்களோட நடிப்பும் அவங்களோட ரசனையும் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட்டாக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, யாரும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை, யாரும் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. இதே திவாகர் சாதிச்சு காட்டுறேன், இன்னும் 5 வருஷத்தில் பாருங்கள் ஏன் டாப் ஹீரோவாக வரக்கூடாது. நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தை ட்ரெண்டாச்சு. இந்த வருஷம் பிக் பாஸ் நல்லா ஓடுனதுக்கு மெயினான காரணமே இந்த நடிப்பு அரக்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முதற்கொண்டு நடிப்பு அரக்கன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ஒரு காலத்தில் ஓகேங்களா எஸ்ஜே சூர்யா சார் நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடிப்பு அரக்கன்னா எல்லாருக்குமே திவாகர் தான் ஞாபகத்தில் வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் உலகத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பதிவாக வந்திருக்குன்னா இதெல்லாம் எதை வச்சுங்க? நான் ஒன்றும் ஆபாசம் பண்ணல, யாரை பற்றியும் தப்பாக பேசலை, என் கூட வம்புன்னு இழுத்தவங்கள நான் சும்மா விட்டதில்லை. அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி பேசுவேனே தவிர தனிநபரை போய் நான் யாரு கூடயும் வம்பெடுத்ததில்லை, யாரை பற்றியும் பேச மாட்டேன். என்னோட வழியில் மட்டும்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடைசி முடி உங்களை குடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். திவாகருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, திவாகர் படத்தில் நடிச்சிட்டான், திவாகர் பிக் பாஸ் போயிட்டான். திவாகர் படத்தில் 2 செகண்ட் தானே வந்தான். இதே மாதிரி தான் விஜய் சார் சொன்னாங்க, இவர் அரசியலுக்கு வரமாட்டார். ஓகேங்களா, வரமாட்டார், தோத்துவாருனாங்க. தோத்ததுக்கப்புறம் ஜெயிச்சுட்டாரு, இனிமேல் எப்படி அரசியல் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. ஆட்சி அமைச்சிருவாருன்னு பார்ப்போம்ன்றாங்க. விஜய் சார் முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. அவரை பற்றி பேசுகிறவங்களாம் கீழே போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் திவாகர் முன்னேற்ற பாதையை நோக்கி சென்றுக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம் கீழே போய்கிட்டே இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.